நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நம்மகிட்ட இருக்க பழக்கவழக்கங்கள், இல்ல நம்ம வாழ்க்கைக்கு உண்மையிலே தேவையான ஒரு விஷயங்கள கூட மாத்தணும்னு நினைக்கும்போது, அதுக்கான முயற்சிகள் அதிகமா தேவைப்படுது. முக்கியமா ஈர்ப்பு விதி சம்மந்தமாவோ, இல்ல எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சம்மந்தமாவோ, உங்க எண்ணங்கள உங்க ஆழ்மனது அளவிலிருந்து மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த மாற்றம் அப்படின்றது நமக்கு நெறைய டைம் எடுக்குது. இப்போ ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான நாலேட்ஜ் லைஃப் பத்தி கத்துக்கிட்ட விஷயங்கள், அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல அவங்க எத லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் என்ன இருக்குது இதெல்லாம் பொறுத்து நம்ம ஒரு மாற்றத்தை விரும்பும்போது அந்த மாற்றத்துக்கான சில பயிற்சிகள் செய்யும்போது அதுக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்குது. அதே மாதிரி 30லேருந்து 40 வயசுக்கு ஒருத்தர் இருக்காங்க, இல்லை அதுக்கு மேலே ஏஜில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எண்ணங்களில் நிறைய விஷயங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த அனுபவங்கள் நமக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குன்னா அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது அந்த எண்ணம் மாறுறதுக்கான நேரம் எடுத்துக்குது. இந்த நேரம் மாறுறதை பற்றி பேசும்போது சடனாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், இது எவ்வளோ நேரம் எடுக்கும்னு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன், ஹார்ட்லி 1 or 2 months எடுக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு. முழுமையான சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு 4 to 5 monthsக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயங்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரிக்டாக இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஈர்ப்பு விதி சம்மந்தமான பயிற்சிகள் நீங்கள் செய்யும்போது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இன்றைக்கி தான் நீங்கள் தொடங்குறீங்க, இல்லை இது வரைக்கும் நிறையா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு முயற்சியின் போது நமக்கு வரக்கூடிய ஒரு பேசிக்கான தடை அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறது. அதாவது இந்த மாற்றத்துக்கு உள்ளாகிற இந்த நேரம் இருக்கு இல்லையா, இந்த பீரியட் ஆஃப் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணிவிட்டு அது வரதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கான மாற்றத்தை விரும்பி என்னதான் நேர்மறையாக சிந்திச்சா கூட அந்த வெயிட் பண்ணுற மூமெண்ட்டில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சில பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம், இப்போ நீங்கள் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. பேசிக்கானது என்ன எல்லோரும் பண்ணுறது அப்படின்னா நன்றி எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 1 month ஆகுது. இந்த 1 monthக்குள்ளேயே சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா, ஏன் இன்னும் நடக்கலை, ஏன் சேஞ்சஸ் நடக்கலைன்னு கேட்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய கற்றுருப்பாங்க, நிறையா புக்ஸ் பார்த்துருப்பாங்க, நிறைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஏன் நடக்கலைன்னு கேட்பாங்க. சிம்பிள் ரீசன் நீங்கள் எந்த முயற்சி இன்னும் பண்ணலை. அப்போது முயற்சியே பண்ணாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனால இங்கே மாறாது. அதே மாதிரி முயற்சி பண்ணுறவங்க கூட வித்தின் 1 monthக்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்குறது, வித்தின் 10 daysக்குள்ளேயே எனக்கு இன்னும் மாற்றங்கள் தெரிலன்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ வருஷங்களாக நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை, நம்புகிற ஒரு விஷயத்தை ஒரு 5 நாள் 10 நாள் 1 மாதத்துக்குள்ளே பண்ணுற ப்ராசஸ் மாற்றாது. ஆனால் அதுக்குண்டான எல்லா மாற்றங்களையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போது அந்த பொறுமைங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மனநிலை பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த பொறுமை உங்களுக்கு கன்டினியூ பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நடக்கலைங்கிற கேள்வியை நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கேட்டிங்கன்னா ஒரு வகையில் இந்த ப்ராசஸ் நீங்கள் முழுமையாக நம்பாத மாதிரி தான். அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு வீடு, இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. அப்போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் அதுக்கான தேவையான பயிற்சிகள் பண்ணுறீங்க. உங்கள் மனசை எப்படி வச்சுக்கணும், எந்த விஷயங்கள் லைஃப்பில் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் லைஃப்பில் இக்னோர் பண்ணணுங்கிற ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த காலகட்டம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பீரியட் ஆஃப் வெயிட்டிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிற நேரமோ, இல்லை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கிற நேரமோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன லைஃப்பில் பிரச்சனைகள் தோன்றும். அது இன்றைக்கும் இருக்கும், இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாளும் இருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே நாள் எதுவும் மாறப்போகிறதில்ல. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போது நம்ம முக்கியமாக நம்ம மனசுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பயிற்சி என்னென்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இக்னோர் பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டால் நம்ம உடனே அதை பற்றி டிப்ரெஸ் ஆகிடுவோம். 2-3 நாளைக்கு யார்கிட்ட பேச மாட்டோம், இல்லை நமக்கு அது பெரிய ஒரு சுமையாகிடும். அப்போது முக்கியமாக இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா நான் தான் ஒரு பாசிட்டிவான முயற்சி செய்கிறேன்ல, நான் நன்றி எழுதுறேன்ல, அஃபர்மேஷன் கேட்குறேன்ல, நல்ல விஷயங்கள் பற்றி பேசுகிறேன்ல, இவ்வளோ முயற்சிகள் செஞ்சும் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரியாலிட்டியிலேருந்து ஒதுங்கி போயிடலாம். இல்லை அந்த பிரச்சனையோட வால்யூம் பெருசாக இல்லை அப்படின்னா உங்களோட தேவைகள் நிறைவேற்க தடையாக இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைனா விட்டுட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் ஹேண்டில் கூட பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்போது நடந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறத உங்கள் கான்ஷியஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய முயற்சியை நோக்கி போகிறோம். அதாவது நம்ம லைஃப்பில் நம்ம யோசிக்கிற விஷயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசு. அப்போ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணால் லைஃப் மாறும். ஆனால் இது போகிற வழியில் இருக்கிற தடைகளை பார்த்துட்டு இங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் ஏன் இந்த நெகட்டிவ்ஸ் நடக்குதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோன்னா அதுலேருந்து கடந்து போக முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் கான்ஷியஸ் சொல்லிக் கொடுங்க. அது கூட ஒரு வகையான
பயிற்சி தான். நான் வந்து நல்ல விஷயங்கள் நோக்கி போகிறேன், எனக்கு தேவையான விஷயங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அப்போது சின்ன சின்ன தடைகள் அப்படின்றத நீங்கள் கவனித்து அதை பற்றி யோசிக்கும்போது, பேசும்போது, அதை நினச்சி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது திரும்பவும் உங்கள் பழைய ரியாலிட்டிக்குள்ளே வந்துடுறீங்க, உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளேயே மாட்டிக்கிறீங்க. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த டைம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வர பிரச்சனைகளையோ, அந்த டைமில் உங்களுக்கு அதிகமான பொறுமையோ கண்டிப்பாக வேணும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா கான்ஷியஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களை பழைய லைஃப்குள்ளே இழுத்துரும். அந்த விடாமுயற்சின்றது இங்கே தான் நிறைய பேர்த்துக்கு மிஸ் ஆகுது. ஏன் வந்து ஒரு 10 நாள் எழுதிட்டு விட்டுறோம், ஏன் வந்து 1 வீக் எழுதிட்டு விட்டுறோம், ஏன் வந்து ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்வீங்க, எனக்கு வந்து ஈர்ப்பு விதி பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எழுதுறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்குமா, தொடர்ந்து முயற்சி பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்குமான்னு கேட்பீங்க. உண்மையிலேயே தொடர்ந்து முயற்சி பண்ணுறதுக்கும் இல்லை நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் முழுமையாக உங்கள் மனசை போடுறதுக்கும் இப்போ நான் சொன்ன 2 விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.